எங்க அண்ணனுக்கு பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு எங்களை வரக்கூடாது சொல்லிட்டு போலீஸ் தடுக்கிறாங்க. 144 போட்டுருக்காங்களா? ஆர்டிகல் 90 ஒன்று கொடுத்து எங்க சட்டத்தில் இடம் இருக்குது. ஆர்டிகல் 14 பேசுவேன் நானு. எங்க அண்ணனுக்கு ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க. மொத்தத்தையும் பண்ண செந்தில் பாலாஜி. இந்த திமுக ஆட்சி தான் பண்ணிச்சு எல்லாமே. மொத்தத்தையும் பண்ணது திமுக ஆட்சி தான். புரியுதுங்களா? இந்த இடத்துல எவ்வளவு ஜனம் கூடணும், ஐஎஸ் ரிப்போர்ட் இருக்கு, மீடியா இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல. புரியுதுங்களா? இது வந்து வேணும்னு திமுக மட்டமா இறங்கும் தெரியும். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி இவ்வளவு பேரை சாவடிச்சு இப்பெல்லாம் குழந்தைங்களை சாவடிச்சா அரசியல் போடுவாங்க நாங்க எதிர்பார்க்கல. இன்னைக்கு எங்க அண்ணன் உயிருக்கு ஆபத்து இருக்குது. நாங்க இங்கதான் இருப்போம். தளபதி கிளம்பி 5 நிமிஷம் கூட ஆகல. அன்பில் மகேஷ் எப்படிங்க 5 நிமிஷம் கூட ஆகல. அடுத்த 5வது நிமிஷம் எப்படிங்க செந்தில் பாலாஜி அங்க வராரு. உடனே வந்து அவர் என்ன வந்து பாத்துக்க சொல்றாரு. அன்பில் மகேஷ் எப்படிங்க வராரு. அவரு அழுது நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தி கண்ணில் கிளிசரின் விட்டு இப்ப வந்து அழுகுறாரு. அவங்க ஆட்சியில் நடக்கிற அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது. எப்படி அதே மாதிரி யாருக்குமே எதுக்குமே குரல் கொடுக்காதவங்க எல்லாம் உடனே குரல் கொடுக்குறாங்க. இது எப்படி உடனே இப்ப 1 மணி ராத்திரிக்கு பிளைட் பிடிச்ச அவர் வந்துருவாரா? இன்ன வரைக்கும் ஏன் கள்ளக்குறிச்சி எங்க மக்கள் சாப்பிட நாங்க நினைப்போமா? எங்க மக்கள் சாப்பிடும், எங்க ரசிகர்கள் சாப்பிடும், எங்க தொண்டர்கள் சாப்பிடும், டிவிக்கு தொண்டர்கள் சாப்பிடும்.